இப்போ வந்து ஒரு மீம் வந்து ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு. ஃப்ளெமிங் வந்து இப்படி காட்டுறது. ஸோ அங்கதான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. 10th பொசிஷன்ல இது வரைக்கும் சிஎஸ்கே வந்ததே கிடையாது. ஸோ இந்த வருஷம் அப்படி முடிச்சாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஷாக் அந்த பிரான்ச்சைசிக்கு. ஸோ அதுல இருந்து மேஜர் ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யார் ரிட்டைன் பண்ணலாம் இல்ல யாரை வந்து வெளியே விடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல என்ன கேட்டீங்கன்னா சிவம் தூபே, ஜடேஜா, பதிரனா இவங்களெல்லாம் விட்டுடணும்னு தோணுது. ஏன்னா அவங்களெல்லாம் அதிகமான பிரைஸ்ல எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பல்கான அமௌண்ட் அங்க மாட்டிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி யங் பிளேயர்ஸ் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ல இருக்காங்கல்ல, ஆயுஷ் மாத்ரே, ஆமா. டெவால் ப்ரூவிஸ், அவங்களெல்லாம் ரீட்டைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்களாம் ஃபியூச்சருக்கு. ஸோ என்னதான் Yeah. ஐபிஎல் நம்ம ஃபியூச்சர்னு பேசிட்டு இருந்தாலும் சிஎஸ்கேயோட ஃபார்முலா, சிஎஸ்கேயோட ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இல்ல. பட் அதை அவங்க அடுத்த வருஷத்துக்கு மாத்தணும். ஸோ அதுக்கு அவங்க யங்ஸ்டர்ஸ் ரீட்டைன் பண்ணணும். அந்த பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கம்மியான பிரைஸ்க்கு திருப்பி ஏலத்துல Yeah. எடுத்துக்கலாம். அஸ்வினை கூட நீங்க Yeah. விடலாம். அஸ்வினையும் எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க கம்மியான பிரைஸ்லயே எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ என்னோட ஒப்பீனியன்ல இதுல ஜடேஜாவை அவங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப டோனி இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஜடேஜா விட மாட்டாங்க. ஒருவேளை டோனி ரிட்டையர் ஆறாரு அப்படின்னா என்னுடைய கருத்து என்னன்னா வந்து அடுத்த வருஷம் ஜடேஜாவும் டீம்ல இருக்க மாட்டாருன்றதுதான். ஸோ நீங்க சொன்ன கணக்கு கரெக்ட் தான். ஸோ நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா சிம்பிள் அமௌண்ட் கிடையாது. ஒரு 18 crores 2 14 crores. ஸோ ஒரு பெரிய அமௌண்ட். சிவம் துபே பத்திரானா இதுன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட் நீங்க விட்டீங்க அப்படின்னா அது இல்லாம அரசல் பர்சனா ரூமர்ஸ் வருது சந்து சாம்சன் நீங்க வரப்போறாரு அப்படின்றது. அது ட்ரேட்லாம் வாய்ப்பே இருக்காது. அதான் இப்பயே சொல்றேன். ட்ரேடுக்கான சான்சஸ் தான் 99.9% இருக்காது. அப்படி சஞ்சு சாம்சன் நீங்க இருக்கனாலுமே ஆக்ஷன்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரேட்னா நீங்க யாரை கொடுப்பீங்க? ருத்ராஜ் கேக்வாட் எப்படி கொடுக்க போறீங்க? அந்த மாதிரி இருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி உங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஏன்னா அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வெங்கடேஷ் சர்மா பிளேயரோ இல்ல ஒரு ரிஷப் பண்ட் பிளேயரோ கூட ஆக்ஷன் வரலாம் போது தேர் இஸ் நத்திங் ராங் இன் லீவிங் தீஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ ஆர் ஓவர் பிரைஸ்ட் அப்படின்றதால அவங்களை கண்டிப்பா நீங்க வெளியே விடலாம். ரிட்டென்ஷன் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா வந்து ருத்ராஜ் தான் நீங்க கேப்டன் நினைச்சீங்கன்னா ரிட்டைன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல நீங்க வேற கேப்டன்சி ஆப்ஷன் தேடுறீங்க அப்படின்னா ஐம் நாட் ஷூர் ருத்ராஜ் வந்து அது ஓகே சொல்லுவாரா அப்படின்ட்டு. மிச்சபடி என்னோட ரிட்டென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐ வில் ரீடைன் டெவல் பிரவிஸ் ஃபார் ஷியோர், ஆயுஷ் மாத்ரே ஃபார் ஷியோர். உர்வில் பட்டேல்னா ஐ வில் வெயிட் அண்ட் சி. ஆக்ஷன்ல விட்டு கூட திருப்பி எடுக்கலாம். டெவல் பிரவிஸ், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கைக்வாட் இஃப் ஹி இஸ் த கேப்டன், எம்எஸ் தோனி இஃப் ஹி வாண்ட்ஸ் டு பிளே. இதுதான் மெயின் 4 ரிட்டென்ஷனா இருக்கும். மீதி எல்லாம் நீங்க உங்க அன்கேப்ட் பிளேயர்ஸ் மீதி எல்லாம் வந்து ரேட் கம்மியான பிளேயர்ஸ் தான் ஓகே. நூர் அகமத் ஓகே, பட் வந்து ஸ்டார்டிங் அருமையா இருந்துச்சு, பட் எண்டிங் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. 10 crores அப்படின்றது இப்பயுமே என்ன கேட்டீங்கன்னா வந்து சேப்பாக்ல ஒரு ஸ்பின்னருக்கு அவ்வளவு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சேப்பாக்ல ஒரு நல்ல ஸ்பின்னர் இருந்தா போதும். ஸோ ஸ்பின்னருக்கு நீங்க அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ற அவசியம் கிடையாது. அப்படின்றதுனால 100 நாள் வந்து மேபி ஒரு சான்ஸ் இருக்கலாம். பட் என்னுடைய 4 ரிட்டென்ஷன்ஸ் இதுவாக தான் ப்ரோ இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க அதே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சீசன் பெட்டரா இருக்கும்னு நினைப்போம். மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே உடைய ரிட்டென்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? யாரை விட்டா நல்லா இருக்கும்? யாரை வச்சுக்கலாம் நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் சொல்லுங்க.